இந்த வீடியோக்கான ஒரு டிஸ்க்ளைமர் நோட்டை இப்பவே சொல்லிடுறேன். எங்க பாப்பா வந்து ஐக்யூ லெவல்லயும் சரி, பிசிக்கல் குரோத்தும் சரி ரொம்ப நார்மலா, ஹெல்தியா இருக்கா. நல்லா ஆக்டிவா இருக்கா. கேண்டி பாப்பாக்கு 4 மாசம் இருக்கும்பொழுது 4 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் பாப்பாக்கு கழுத்து நிக்கலையான்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பாப்பாக்கு வந்து 5th மந்த் ஸ்டார்டிங்ல தான் ப்ராப்பரா கழுத்து நின்றுச்சு. அதுக்கு ஷேக்கியா தான் இருந்தது. அண்ட் 6 மாசம் ஆனதும் இன்னும் உட்காரலையான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம். பாப்பா வந்து 6th மந்த் எண்ட்ல தான் வந்து உட்கார ஆரம்பிச்சா. அண்ட் 8 மாசம் ஆனதும் 8 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் 8 அடி எடுத்து வைக்கலையான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பாப்பா வந்து ஒரு 9 மாசம் தொடக்கத்துல தான் வந்து முட்டி போட்டு கிரால் பண்ணா கான்ஃபிடென்ட்டா. அண்ட் இப்பதான் பிடிச்சிட்டு திங்ஸை பிடிச்சிட்டு எழுந்து நிற்கிறா. ஒரு குழந்தைக்கான க்ரோத் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். அந்த காலத்துல ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது. இது மாதிரி நீங்க மற்றவங்க பேரண்ட்ஸை பக் பண்ற பீப்புளா இருந்தா தயவு செய்து இதை பண்ணாதீங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ச்சியான ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸை ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்க பேரண்ட்ஸ் நீங்களா இருந்தா ஃபீல் பண்ணாதீங்க, இக்னோர் பண்ணுங்க. ஏன்னா குழந்தைக்கு பிசிக்கல் க்ரோத் டிலேடா இருந்தா மென்டல் க்ரோத் அட்வான்ஸ்டா இருக்கும். இப்படி வேற வேற டிஃபர் ஆகும். ஸோ ஒரு குழந்தைக்கும் அதோட தனித்துவம் இருக்கு. இந்த இந்த கட்டத்துக்குள்ள இதை பண்ணி ஆகணும்னு எந்த ஒரு குழந்தைக்கும் எந்த நிர்பந்தமும் கிடையாது. ஸோ ஃப்ரீயா விடுங்க. ஹாப்பி பேரண்டிங்.